ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னுடைய நோஃபேப் டே 1201. இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. நோஃபேப்பில் ஏன் என்னால் கண்டினியூவாக சக்ஸஸ் பண்ண முடியல, என்னால் ஏன் நோஃபேப்பை ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு இப்போ ஆன்சர் என்னன்றது பார்க்கலாம். இதில் நீங்கள் டீப்பாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நோஃபேப்பில் 90 days சேலஞ்ச் ஏன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப அடிக்ஷனில் இருக்கிறவர் ஒரு 90 நாள் ஒரு நியூ ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு 90 days எடுக்கும். அதனால தான் எல்லாருமே 90 days சேலஞ்சு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுறாங்க. 90 days சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து நோஃபேபே உங்களுடைய லைஃபாக மாற்றணும். இந்த நோஃபேப், சீமென் ரிட்டென்ஷன், பிரம்மச்சரியம், இந்த விஷயத்த வாழ்நாள் முழுக்க நீங்கள் கடைபிடித்து கொண்டு போனால் 90 நாள்லேயே இவ்வளோ தூரம் உங்களால் டெவலப்மெண்ட்டை பார்க்க முடியுது அப்படின்னா, வாழ்நாள் முழுக்க அதை கொண்டு போனீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, இன்றைக்கி கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துடலாம். ஏன் என்னால் நோஃபேப் ஃபாலோ பண்ண முடியல? இதில் தெளிவாக நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, மனிதர்களை ஒரு 2-3 கேட்டகரியாக நாம் பிரிக்கலாம். முக்கியமான ரீசன் நோஃபேப்பில் கண்டினியூவாக ஃபெயில் ஆகிட்டுருக்காங்க, ரெகுலராக மாஸ்டர்பேஷன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, அதுக்கு மிக முக்கியமான காரணம் டிப்ரெஷன் மிக முக்கியமான காரணம். நானுமே ஆரம்ப கட்டங்களில் தொடர்ந்து மாஸ்டர்பேஷனில் இருந்தேன் அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது என்னோடய லைஃப் கம்ப்ளீட்டாக ஃபெயிலியராக தான் போயிட்டு இருந்திருக்கு. அது படிப்பாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் எல்லாமே எனக்கு ஃபெயிலியர் தான் போயிட்டு இருந்திருக்கு. எதுவுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம் என் லைஃப்பில் எதுவுமே நடக்கலை. கம்ப்ளீட்டாக ஸ்கூல் ஸ்டடீஸாக இருக்கட்டும், காலேஜ் ஸ்டடீஸாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸு, இந்த மாதிரி கம்ப்ளீட்லி தொடர்ந்து ஃபெயிலியர் பார்த்து அந்த விரக்தி நிலையில் இருந்தேன். அப்போ நான் தொடர்ந்து மாஸ்டர்பேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு இருந்த ஒரே ஒரு புரிதல் அந்த ஸ்பெர்முடைய வேல்யூ என்ன அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு இல்லை. மாஸ்டர்பேஷன் பண்ணால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது, போனவருக்கு பார்த்து மாஸ்டர்பேஷன் பண்ணால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது, இந்த தாட் மட்டும்தான் எனக்கு இருந்தது. தவிர அதை தவிர்த்து எனக்கு இது நல்ல விஷயமா இல்லையா, இது ஏன் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், இதனால் நமக்கு என்ன லாஸு, இந்த மாதிரி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது, கொஞ்சம் சேடாக இருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ் தேவைப்படுதுன்னு நாம் மாஸ்டர்பேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட்டாக மேக்ஸிமம் இந்த கேஸாக தான் இருப்பாங்க, டிப்ரெஷனால் மாஸ்டர்பேஷன் பண்ணுறது. அடுத்தது சில நண்பர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு சரியான கைடன்ஸ் இருக்காது. மாஸ்டர்பேஷன் பண்ணுறதுனால உனக்கு இந்தந்த ப்ராப்ளம் வருது, இது ஒரு பேட் ஹேபிட்டு அப்படின்ற ப்ராப்பர் கைடன்ஸு ப்ராப்பராக எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அதனால் அவன் தொடர்ந்து மாஸ்டர்பேஷனில் இருப்பாங்க. இது செகண்ட் கேஸு. மூணாவது கேஸ் பார்த்திங்கன்னா, சும்மா டைம் பாஸுக்கு, சும்மா ரிலாக்ஸேஷனுக்கு மாஸ்டர்பேஷன் பண்ணுறது. அவங்களுக்கு ஒரு கோலோ ஒரு டார்கெட்டோ எதுவுமே இருக்காது, ஒரு டிப்ரெஷனும் இருக்காது, சேடும் இருக்காது, நல்லா தான் இருப்பாங்க. சும்மா ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு, ஒரு டைம் பாஸுக்கு, ஒரு ஹாபிக்காக, சும்மா வெறுப்புக்கு பண்ணுறது, சும்மா பண்ணணுமேனு பண்ணுறது. சரி, என்ன இப்போ பண்ணி பார்க்கலாம், என்ன இப்போ அதெல்லாம் இல்லை லாஸ்ட்டு, இந்த மாதிரி கேஸஸும் இருக்கிறாங்க. நான் நிறைய பேருக்கு இந்த போனவருக்கு மாஸ்டர்பேஷன் அடிக்ஷன்லேருந்து ஓவர் கம் பண்ணி வெளியே வரத்துக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன். அப்போது பல்வேறு விதமான மக்களை பார்க்கும்போது அவங்களுடைய சைக்காலஜியை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அப்போ தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுது. இப்படியும் மனிதர்கள் இருக்கிறாங்க,
இந்த மாரி டிஃப்ரெண்ட் கேட்டகரீஸில் டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டில் நிறைய பீப்புள்ஸ் நம்மளை சுற்றி இருக்காங்க அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ தான் எனக்கு வந்தது. நெக்ஸ்ட்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னா, நல்லா இருப்பாங்க, கைடன்ஸ் இருக்கும், நோ ஃபேப் வந்து ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வருவாங்க. ஒரு 90 டேஸ் வந்துருவாங்க. 90 டேஸுக்கு அப்புறம் ஒரு கேர்லெஸ் வந்துடும். ஒரு திமிருத்தனம், ஒரு கேர்லெஸ்ஸு, அந்த பாஸ்ட்டை மறந்துட்டு இப்போது 90 டேஸ் வந்துட்டேன், 1 இயர் வந்துட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் நினச்சது எல்லாத்தையும் என்னால் பண்ண முடியும், நான் தான் எல்லாமே, எனக்கு ஃபுல் எனர்ஜி இருக்குது, இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸில் தப்பு பண்ணிவிடுவாங்க. அதனால் என்ன ஆகும்னா திருப்பியும் டே 0க்கு போயிடுவாங்க. மாஸ்டர்பேஷன் பண்ணி திருப்பியும் டே 0க்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி நண்பர்கள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன். இன்னும் சில நண்பர்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, 90 டேஸ் வந்து நோ ஃபேப் வந்துடுவாங்க. நோ ஃபேப் வந்த பிறகு, ப்ரோ நான் வந்து 90 டேஸ் வந்துட்டேன், இப்போ என்னுடைய செம்மன் வந்து திக்காக இருக்குமா இல்லையான்னு எனக்கு ஒரு டவுட்டு, அதனால் செக் பண்ணி பார்க்கலான்னு மாஸ்டர்பேஷன் பண்ணேன். இந்த மாதிரி கேசஸ்லாம் நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன். இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு யோசிச்சு பாருங்கள். 90 டேஸ் வந்திருக்காரு, அப்புறம் அவருடைய ஸ்பெர்ம் வந்து திக்காக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக மாஸ்டர்பேஷன் பண்ணி டே 0க்கு வந்திருக்காரு. இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, கேர்லெஸ்னஸ்ஸு, ஓவர் கான்ஃபிடென்ஸு, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு சிந்தனை, இதெல்லாம் போய் ட்ராப்பில் மாட்டி மிஸ்டேக் பண்ணுறவங்க. இவங்களும் வந்து டே 0 வந்துடுவாங்க. இப்போ கம்ப்ளீட்டாக ஓவராலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது, டே 100 கிராஸ் பண்ணி டே 1 இயர்லாம் கிராஸ் பண்ணி வந்தாலும் நாம் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னும் சில நண்பர்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, 1 இயர் வந்திருப்பார், விமன்ஸ் அட்ராக்ஷனில் ஏதாவது ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு வந்து இவர் லைஃப்பில் வந்திருப்பாங்க. இத்தனை நாள் இவர் வந்து நோ ஃபேபிள் இருக்கிறான்றதையே மறந்துட்டு, அந்த கேர்ள் ஒரு புதுசாக ஒரு கேர்ள் வந்து இவர் லைஃபுக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே ரொம்ப அட்டாச் ஆகி பேச ஆரம்பிச்சிருவார். நைட்டு பகலில் மெசேஜ் பண்ணுறது, வீடியோ கால் பேசுறது, ஆடியோ கால் பேசுறது, வெளியே அவுட்டிங் போய் மீட் பண்ணுறது, அப்படியே ரொம்ப க்ளோஸ் ஆகி போகும்போது ஒன்று ஃபிசிக்கலாக அட்டாச் ஆகிடுவார், இல்லை மாஸ்டர்பேஷன் பண்ணுறவர். ஏன்னா அவங்க அவங்க பேசுகிறது எல்லாமே அடல்ட்டாக பேசுவாங்க. கொஞ்சம் க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கும்போது அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் மாஸ்டர்பேஷன் பண்ணுறாரு. இதில் என்ன ப்ராப்ளம்னா, இவருக்கு வந்து இவருடைய பாஸ்ட்டை வந்து ஞாபகம் வச்சுருக்க மாட்டார். பாஸ்ட்டில் நம்ம இவ்வளோ அடிக்ஷனில் இருந்தோம், இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு 1 இயர் நோ ஃபேப் வந்திருக்கோம், நம்ம செம்மனை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்ற அந்த மெச்சூரிட்டி, அந்த பக்குவம் வந்து எல்லாருக்கும் வந்துடாது. அப்போது திடீர்னு ஒரு கேர்ள் உள்ளே வராங்க அப்படின்னும் போது ரொம்ப க்ளோஸாக அட்டாச் ஆகி பேசுறது, அடல்ட்டாக பேசுறது, அவுட்டிங் மீட் பண்ணுறது, கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும்போது ரிலாப்ஸ் ஆகிடுவார். ரிலாப்ஸ் ஆகிட்ட பிறகு உணருவார். எப்போவுமே நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்கிற வரைக்கும் அதோடைய மதிப்பு தெரியாது, அது இழந்த பிறகு தான் தெரியும். அப்போது 1 இயர் வந்துட்டு சில தவறுகளால் ரிலாப்ஸ் ஆகிட்டு திரும்பவும் யோசித்து பார்க்கும்போது தான் அவருக்கு தெரியும், நாம் எவ்வளோ ஃபார்மில் இருந்தோம், ஃபிசிக்கலி மென்டலி எவ்வளோ தூரம் நம்ம டெவலப் ஆகியிருந்தோம், இந்த சின்ன விஷயத்தினால இப்போ திருப்பி நம்ம டே 0 வந்துட்டோமே அப்படின்னு வந்து ரொம்ப புலம்புவாங்க. இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸு நான் பார்த்துருக்கேன். இப்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நோ ஃபேபை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு ரீசன் வேணும். காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. இத்தனை நாள் நீங்கள் ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்துட்டீங்க, டெய்லி பான் பார்த்துட்டு மாஸ்டர்பேஷன் பண்ணிவிட்டு ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்துட்டீங்க. இப்போது சடனாக நீங்கள் வந்து 90 டேஸ் நோ ஃபேப் கொண்டு வரணும், இல்லை லைஃப் லாங் நான் நோ ஃபேப் கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் வேணும். ரீசன்னா என்ன, எதுக்கு ரீசன் வேணும் அப்படின்னா, ஒரு காரணத்தை நீங்கள் உருவாக்கணும். நீங்கள் வந்து உங்களை ஒரு ஒரு விஷயத்தில் கமிட் ஆக்கணும். ஒரு டார்கெட்டில், ஓகே நான் பாடி பில்டிங் இறங்க போகிறேன், என்னுடைய பாடியை வந்து நான் ஃபுல் ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறேன், நான் வந்து நெக்ஸ்ட் லெவல் என்னுடைய ஃபிசிக்கை கொண்டு போக போகிறேன், இல்லை நான் டிஎன்பிஎஸ்சி இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறேன், அதுக்காக நான் வந்து ஃபுல் டைமாக படிக்க போகிறேன், நான் இதில் என்னை டெடிகேட் பண்ண போகிறேன், இல்லை நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் ஸ்போர்ட்ஸில் ஏதோ ஒரு அச்சீவ் பண்ண போகிறேன், நான் எனக்கு பிடிச்ச வேலையில் ஜாயின் பண்ணணும், அதுக்காக என்ன நான் டெவலப் பண்ணணும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள். அந்த டெவலப் பண்ணணும், என்ன நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற சிந்தனை மட்டும்தான் உங்களை வந்து நோ ஃபேபில் ட்ராவல் பண்ண வைக்கும். அதுதான் ஃபியூவல்.
உங்களுடைய கோல்ஸு, உங்களுடைய டார்கெட்ஸு, உங்களோட ஐடியாஸு, இதுதான் உங்கள வந்து நோ ஃபேப்ல சக்ஸஸ்ஃபுல்லா கொண்டு போக வைக்கும். இதுதான் ஃபியூவல். அதோட மிக முக்கியமான ரீசன் வந்து எப்பவுமே நீங்க எந்த இடத்துல அசிங்கப்பட்டீங்க, அவமானப்பட்டீங்க, எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டீங்க, எந்த இடத்துல உங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணி, உங்கள தகுதி இல்லாதவரா உணர்ந்து இருப்பீங்க இல்லையா? நெறைய ரிலேஷன்ஷிப்ல ஃபெயிலியர் ஆயிருக்கும். எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருப்பீங்க. ரொம்ப மோசமா தோத்துருப்பீங்க. பொது இடத்துல அசிங்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டிருப்பீங்க. தனியா பல நாட்கள் உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பீங்க. அ நெறைய பேர் உங்கள உதாசீனப்படுத்தியிருப்பாங்க. இது எல்லாமே உங்க மனசுல தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுதான் உங்கள வந்து நோ ஃபேப்ல அடுத்த அடுத்த கட்டம் கொண்டு போகும். இது எதுவுமே இல்ல. எனக்கு வந்து பாஸ்ட் பெயின்ஃபுல் லைஃப்பும் இல்ல. எனக்கு வந்து ஃப்யூச்சர பத்தின ஐடியா இல்ல. ஒரு டார்கெட், ஒரு கோல் இல்ல. எனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்ல. எனக்குன்னு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ற மனநிலை இல்ல. நான் எதுக்காகவும் உழைக்க தயாரா இல்ல அப்டின்னா, இந்த பெர்சன் எந்த காலத்திலயும் நோ ஃபேப்ல அச்சீவ் பண்ணவே முடியாது. இது சத்தியமான உண்ம. ஓகேங்களா? நான் தெளிவா சொல்றேன். நோ ஃபேப்ல அச்சீவ் பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து பாஸ்ட் லைஃபு பயங்கரமான அடி வாங்குன லைஃபா இருக்கணும். அந்த வலி, பயங்கரமான வலி, வேதனை, அது உங்கள வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். புஷ் பண்ணும். அந்த அவமானங்கள் உங்கள புஷ் பண்ணும். அடுத்தது உங்களோட ஃப்யூச்சர் பத்தின ஐடியாஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு, மிகப்பெரிய ஒரு டார்கெட் நோக்கி நீங்க ஓடக்கூடிய மனநிலையில் இருக்கணும். அது இந்த 2 விஷயங்கள் தான் உங்கள வந்து நோ ஃபேப்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு புஷ் பண்ணி கொண்டு போகும். இது இல்லாம ஆ, என் ஃப்ரெண்டு ஸ்டார்ட் பண்ணுறான் நோ ஃபேப் நானும் பண்ணணும். எனக்கு வந்து 90 டேஸ் வந்துட்டா எனக்கு வந்து இந்த பெனிஃபிட் கிடைக்கும். விமென்ஸ் அட்ராக்ஷன் கிடைக்கும், மணி அட்ராக்ஷன் கிடைக்கும், ஹைட்டு வெயிட்டு கெயின் பண்ணலாம், ஹேர் growth வரும், செமன் திக் ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பெனிஃபிட்ஸ்க்காக உள்ளே வர்றது, இல்லைனா யூடியூப் மோட்டிவேஷனை பார்த்து உள்ளே வர்றது, இதெல்லாம் வந்து நிற்கவே நிற்காது. ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 வீக் வரைக்கும் வரலாம். அதுக்கு மேல ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா, உங்களுக்கு வந்து புஷ் பண்றதுக்கு அங்க வந்து சோர்ஸ் இல்ல. இதுதான் உண்ம. நீங்க வந்து ஒரு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா நான் சொல்றது புரியும். யூடியூப் மோட்டிவேஷன் வந்து 1 ஆர் 2 டேஸ்க்கு மேல நிக்காது. ஓகேங்களா? ப்ளஸ் என் ஃப்ரெண்டு ஸ்டார்ட் பண்றான், நானும் பண்றேன். ஆ எனக்கு வுமன்ஸ் அட்ராக்ஷன் வேணும். எனக்கு வந்து இந்தந்த பெனிஃபிட் வேணும். அதுக்காக வரேன். இந்த மனநிலையில நோ ஃபேப்ல டிராவல் பண்ணாதீங்க. ஃபெயிலியர் மட்டும் தான் மிஞ்சும். சக்ஸஸ்ஃபுல்லா 1 இயர், 2 இயர், 3 இயர்ஸ் அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னா, ஸ்ட்ராங் ரீசன் வேணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில வந்து இதில எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. ஸ்ட்ராங் ரீசன் இல்ல அப்படின்னா, நோ ஃபேல்ல டிராவல் பண்ண முடியாது. இதுதான் உண்ம. ஓகே. இப்போ நான் வந்து நோ ஃபேப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். என் பாஸ்ட் லைஃபு பெயின்ஃபுல்லா போயிருச்சு. இப்போ நோ ஃபேப் பத்தி எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு நான் கைடன்ஸ் சொல்றேன். அத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏர்லி மார்னிங் வந்து வேக் அப் ஆகுற மாரி இருக்கணும். ஏர்லி மார்னிங் வேக் அப் ஆகுறீங்க. ஃபர்ஸ்ட்டு பிரஷ் பண்ணிட்டு, டாய்லெட் போயிட்டு, குளிச்சுட்டு, கோல்டு ஷவர்ல குளிக்கணும். கோல்டு ஷவர்ல குளிச்சுட்டு, மெடிடேஷன் ஒரு 10 மினிட்ஸ் மெடிடேஷன் கம்பல்சரி. 10 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணும்போதே, முதல்ல வந்து இறைவனுக்கு நன்றி சொல்றோம். இறைவா, நெறைய பேர் நைட்டு தூங்குனாங்க. பகல்ல முழிக்கல. ஏன்னா நைட்டே நெறைய பேர் இறந்துட்டான். நெறைய பேர் ஏதேதோ ஆயிடுச்சு இந்த உலகத்துல. ஆனா நான் வந்து நல்லபடியா தூங்குனேன், நல்லபடியா முழிச்சுட்டேன். எனக்கு கண்ணு தெரியுது, காது கேட்குது, இதயம் துடிக்குது, கை, கால் நடக்க நடக்க முடியுது என்னால. நான் நல்லபடியா இருக்கிறேன். அப்படின்னு உணர்வுபூர்வமா இறைவனுக்கு நன்றி சொல்றோம். நன்றி சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் தியான பயிற்சி. தியான பயிற்சி முடிச்சுட்டு, அன்னைக்கு உங்க டாஸ்க் என்ன? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுன்னா ஸ்கூலுக்கு போங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்டுன்னா காலேஜுக்கு போங்க. வேலைக்கு போற பெர்சனா இருந்தா வேலைக்கு போங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்றவரா இருந்தா அத பண்ணுங்க. இல்ல ஸ்போர்ட்டிவ் பெர்சனா இருந்தா உங்களுடைய ஒர்க் என்னவோ அத பாருங்க. அந்த டேவ பிஸியா வச்சிருக்கணும். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நோ ஃபேப்ல டேவ எப்படி பிளான் பண்றீங்கன்றது தான் முக்கியம். மார்னிங் மெடிடேஷன் முடிச்சாச்சு. உங்க டேவ ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயாச்சு. ஆஃப்டர்நூனு, ஈவினிங்கு அண்ட் நைட்டு அகெயின் வந்து ஈவினிங் வந்து நீங்க ஒன் டைம் என்ன பண்ணணும்னா, மார்னிங்கு மெடிடேஷன் அண்ட் யோகா ஆசனாஸ் வந்து கம்பல்சரியா பண்ணியே ஆகணும். யோகா ஆசனாஸ் வந்து ஸ்பெர்ம் கவுண்ட்ட இன்க்ரீஸ் பண்ற யோகா ஆசனாஸ் செலக்ட் பண்ணி பண்ணீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டு. குயிக் ரிசல்ட் கிடைக்கும். இது ஒண்ணு. செகண்டரி வந்து ஈவினிங் வந்து 1 ஹவர் எக்ஸர்சைஸு கண்டிப்பா பண்ணிரணும்.
ஜிம்மு ஃபெசிலிட்டி இருந்தால் ஜிம் ஜாயின் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. நான் 1 ஹவர் ஒர்க் அவுட்டு கம்பல்சரி. இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடணும். ஈவினிங்கும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது. மார்னிங் மெடிடேஷன் கம்பல்சரி, நைட்டு மெடிடேஷனும் கம்பல்சரி. நைட்டு அதே போல் இறைவா இன்றைக்கி வந்து எனக்கு 3 வேளை சாப்பாடு கிடைச்சிது, நான் சாப்பிட்டேன், நான் படித்தேன், நான் நல்லபடியாக ஸ்கூல் காலேஜ் போயிட்டு வந்தேன், நல்லபடியாக வேலைக்கு போயிட்டு வந்தேன், இன்றைக்கி டே வந்து நல்லபடியாக போச்சு அப்படின்னு மனப்பூர்வமாக இதயபூர்வமாக இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணுறீங்க. ஓகேவா? தூங்க போகிறது 9 மணிக்கு முன்னாடியே தூங்க போகிறது நல்லது. அண்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி மெடிடேஷன் பண்ணிவிட்டு டின்னர் எடுத்து தூங்க போகிறது நல்லது. லேட் நைட்டு 11, 12 மணி வரலும் முழிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸ்லீப்பிங் ரொட்டீன் கம்ப்ளீட்டாக வந்து கொலாப்ஸ் ஆகும். ஸ்லீப்பிங் ரொட்டீன் கொலாப்ஸ் ஆனாலும் உங்களுடைய ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு பெரிய பாதிப்பு இருக்குது. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன் ப்ரோ இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாஸ்டர்பேஷன்றது ஒரு சின்ன விஷயம். ஆனால் அதுக்கு பின்னாடி பல ரீசன்ஸ் இருக்குது, நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுடைய டேவோடைய ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்கள் பிளான் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுடைய நோ ஃபேப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளஸ் இதில் சில நண்பர்கள் வந்து நான்வெஜ் அதிகமாக எடுத்ததுனாலையும் ரீலாப்ஸ் ஆவாங்க. நான்வெஜ்ஜுக்கும் மாஸ்டர்பேஷனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, நான்வெஜ் அதிகமாக எடுக்கும்போது ப்ளஸ் மசாலா ஐட்டம்ஸ் அதிகமாக ஆட் பண்ணும்போது அர்ஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது ரிலாப்ஸ் ஆகிடும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா சண்டே சாட்டர்டே ஈவினிங்கில் தான் ரிலாப்ஸ் ஆவாங்க. சண்டே சாட்டர்டே மார்னிங் ஆஃப்டர்நூன் வந்து நான்வெஜ் ஃபுல்லாக எடுப்பாங்க, ஈவினிங் வந்து ரிலாப்ஸ் ஆகிடுவாங்க. அப்போது 90 டேஸ் ரீச் பண்ணுற வரைக்கும் நான்வெஜ்ஜை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? அதே மீறி எனக்கு அர்ஜி வந்துருச்சு, அதிகமாக அர்ஜியாக இருக்குது, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னா உடனே வந்து கோல்டு ஷவர் எடுங்க. கோல்டு ஷவர் எடுத்துட்டிங்கன்னா ஃபுல் எமோஷன்ஸ் வந்து நியூட்ரலுக்கு வந்துடும். உங்களுக்கு வந்து மைண்டு பேலன்ஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மைண்டு பேலன்ஸாக இருக்கும், மைண்டு நியூட்ரலாக வந்துடும். இது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ரொம்ப அர்ஜி ஃபீல் பண்ணுற பர்சனாக இருக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப உங்களுக்கு எரெக்ஷன் வர பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ஐடியா என்னென்னா, ரெகுலராக வந்து மார்னிங்கு ஆஃப்டர்நூன் ஈவினிங்கு ரெகுலராக மெடிடேஷன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? பர்சனலாகவே எனக்கு மெடிடேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இதை சஜஸ்ட் பண்ணுறேன். மெடிடேஷன் பண்ணுறது எப்படி அப்படின்னு தெரியல அப்படின்னா, 2 கைகளை கோர்த்து வச்சுக்கோங்க. கம்ஃபர்டபுளான பிளேஸில் உட்காந்துக்குங்க. கண்களை மூடி பொறுமையாக மூச்சை உள்ள இழுத்து பொறுமையாக மூச்சை வெளிவிடுங்க. இதை மாதிரி ஒரு 30 கவுண்ட் பண்ணுங்க. 10, 15 கவுண்ட் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு ரிசல்ட் வருமான்னு எனக்கு தெரியல. 30 கவுண்ட் பண்ணும்போது மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். ஒரு மனநிலை வந்து நமக்கு வந்து எப்போவுமே சமநிலையில் மெயின்டைன் ஆகும். அது ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இன்னொரு ஒரு ஐடியா பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜில் ஃபாலோ பண்ணது, ருத்ராட்ச மாலை போட்டிருந்தேன். அது எனக்கு இந்த லஸ்ட்டு திங்கிங்லேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இன்னொரு ஐடியா என்னென்னா, நான் பாத்ரூம் போகும்போது எப்போவுமே ஃபோன் கொண்டு போவேன். ஃபோனில் வந்து ஏதாவது சிவன் பாட்டோ, முருகர் பாட்டோ, இல்லை எனக்கு பிடிச்ச சினிமா பாட்டு ஏதாவது நம்மள மறந்து மெய் மறந்து கேட்போம் இல்லையா? ரொம்ப ரசித்து கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி பாடல்கள் ஃபுல் சவுண்டு வச்சுட்டு நீங்கள் வந்து குளிக்கிறீங்க, இல்லை பாத்ரூம் போகிறீங்க, ப்ரஷ் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும் ஃபோனை சைடில் வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு கேட்டோன்னே உங்களே நீங்கள் மறந்து அந்த பாட்டை நீங்கள் திருப்பி பாடுவீங்க இல்லையா? அந்த மாதிரி நல்ல பாடல்களை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ரெஸ்ட் ரூம் போகும்போது, தனிமையாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து மாஸ்டர்பேஷன், லஸ்ட்டு திங்கிங் வர்றத ஓவர் கம் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாம் வந்து கம்ஃபர்ட் ஜோனில் தான் மாஸ்டர்பேஷன் பண்ணுவோம். அப்போது எஸ்பெஷலி ரெஸ்ட் ரூமில் அந்த இடத்துல நீங்கள் வந்து பாட்டு கேட்குறீங்க, சாமி பாடலாக இருக்கட்டும், சிவன் பாட்டாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு பிடிச்ச நல்ல அழகான சினிமா பாட்டாக இருக்கட்டும், அப்போ உங்கள் மைண்டு டைவர்ட் ஆகும். இதில் இருக்கிற சைக்காலஜி நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த மைண்டு டைவர்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போனாலே மாஸ்டர்பேஷன் பண்ணுற திங்கிங் வர்றது, அதில் வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணி வரலாம். இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. மார்னிங் அண்ட் ஈவினிங்கு கோல்டு ஷவர் கம்பல்சரி எடுத்துருங்க. அது பர்சனலாக எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. கொஞ்ச நாளைக்கு நான்வெஜ்ஜை கொஞ்சம் தவிர்த்துருங்க. கம்ப்ளீட்டாக விடணும்னு சொல்லலை. கொஞ்ச நாளைக்காவது நான்வெஜ் தவிர்த்துருங்க.
அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எல்லாத்த விடயும் ரொம்ப முக்கியம் மெடிடேஷன் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் யோகா ஆசனாஸ், ஜிம் 2மே கம்பல்சரி சொல்லியிருந்தேன். ஏன்னா, ஒரு 1 வீக் வரும்போதே உங்களுடைய டெஸ்டோஸ்டெரான் லெவல் வந்து 140% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி நீங்க ஆ நெக்ஸ்ட்டு லெவலுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். அந்த எனர்ஜி எதுக்காவது நீங்க யூஸ் பண்ணணும். அப்பதான் அது வந்து வேல்யூ. நோ ஃபேபுடைய சீக்ரெட் இதுதான். எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி நீங்க எப்படி யூஸ் பண்றீங்களோ, அதுக்கு ஏத்த மாரி உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். அ நெறைய நண்பர்கள் இருப்பாங்க. நோ ஃபேப்ல வருஷக்கணக்குல வருவாங்க. லைஃப்ல எந்த டெவலப்மெண்ட்டும் இருக்காது. என்னன்னா, அந்த எனர்ஜி வச்சு இருப்பாங்க. அந்த எனர்ஜி எதுக்காகவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த லேசினஸ் சோம்பல்னால எனர்ஜி அப்படியே சாப்பிடுறது, தூங்குறது, சாப்பிடுறது, தூங்குறது இப்படியே தான் இருப்பாங்க. அவங்க லைஃப்ல எந்த டெவலப்மெண்ட்டும் இருக்காது. அந்த மாரி இருக்கிறது மிகப்பெரிய தவறு. நோ ஃபேப்ல அந்த எனர்ஜிய எப்படி யூஸ் பண்றீங்களோ, அதுக்கு ஏத்த மாரி தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஓவரால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். முடியும் அப்படின்றதுக்காக எதையும் பண்ணக்கூடாது. தேவை அப்படின்றதுக்காக மட்டும் தான் நம்ம பண்ணணும். தேவை இருக்கா? இல்லையா? அதுக்காக மட்டும் தான் பண்ணணும். என்னாலயும் மாஸ்டர்பேஷன் பண்ண முடியும். உங்களாலயும் மாஸ்டர்பேஷன் பண்ண முடியும். அது முடியுன்றதுக்காக பண்றது. அது தவறு. தேவைக்காக மட்டும் தான் உங்களுடைய ஸ்பெர்ம வந்து ரிலீஸ் பண்ணணும். அது மேரேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு குழந்தை பிளான் பண்றீங்க அப்படின்னும்போது மட்டும் அப்போ மட்டும் நீங்க செமன ரிலீஸ் பண்ணா போதுமானது. அதுவரைக்கும் அதோடைய வேல்யூ என்னன்னு புரிஞ்சுக்கங்க. ஒரே ஒரு ஸ்பெர்ம் வந்து ஒரு குழந்தைய உருவாக்க போதுமானது அப்படின்னா, அதோடைய மகத்துவம் என்னன்றது புரிஞ்சுக்கங்க. நீங்க ஒரு முறை மாஸ்டர்பேஷன் பண்ணும்போது கோடிக்கணக்கான ஸ்பெர்ம்ஸ் வந்து ரிலீஸ் ஆவுது. வேஸ்ட்டா போயிட்டுருக்கு. இனியும் வந்து தவறு பண்ணாதீங்க. ஆ தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். என் ஃப்ரெண்டு நோஃபேப் பண்றான். நானும் பண்ணணும். எனக்கு விமன்ஸ் அட்ராக்ஷன் வரணும். இந்த மாரி சின்ன சின்ன பெனிஃபிட்ஸ்க்காக நீங்க நோஃபேப்குள்ள வந்தீங்கன்னா, தாக்கு பிடிக்க முடியாது. அதுக்கு மிகப்பெரிய ரீசன் வேணும். முதல்ல உங்க வாழ்க்கைக்கு நல்ல ஒரு கோல், நல்ல ஒரு ட்ரீம செட் பண்ணி அதுக்காக ஓட ஆரம்பிங்க. அந்த டேவ வந்து பிஸியா வச்சுட்டு இருந்தாலே எந்த ப்ராப்ளமும் வராது. ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்க நோஃபேப்ல டிராவல் பண்ணி போயிரலாம். மைண்ட டைவர்ட் பண்ணணும். அந்த டேவ பிஸியா வச்சிருக்கணும் அவ்வளோதான். மேக்ஸிமம் நோ ஃபேப்ல ஃபெயில் ஆகுற பெர்சன்ஸ நீங்க தெளிவா பார்த்தீங்கன்னா, ஒண்ணு எந்த வேலைக்கும் போகாம இருப்பாரு. இல்ல படிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரே ஏமாத்தின்னு இருந்திருப்பாரு. இல்லன்னா, அ கம்ஃபோர்ட் ஜோன்ல இருப்பாரு. கம்ப்ளீட்டா கம்ஃபோர்ட் ஜோன்லயே இருப்பாரு. அதுவும் இல்லைன்னா, ஏதாவது டிப்ரஷன்ல, லவ் ஃபெயிலியர்ல, இல்ல வேற ஏதோ பிரச்சனையில அழுதுகிட்டு, புலம்பிக்கிட்டு, இந்த மாரி டிப்ரஷன் கேஸா இருப்பாரு. இந்த மாரி கேஸஸ் தான் நோ ஃபேப்ல கன்டினியூஸா வந்து ஃபெயில் ஆயிட்டே இருப்பாங்க, ரிலாப்ஸ் ஆயிட்டு இருப்பாங்க. இந்த மாரி ஆட்கள் தான். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த பாஸ்ட்ட வந்து அக்செப்ட் பண்ணிடுங்க. பாஸ்ட்ல நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த ப்ராப்ளம்லாம் ஆயிடுச்சு அப்டின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் லெவலு மூவ் ஆன் ஆவறதுக்கு என்னன்றது, அந்த ஐடியாவ மட்டும் மைண்ட்ல வச்சு டிராவல் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்கள ஃபுல் டே வந்து கம்ப்ளீட்டா பிஸியாவே வச்சிருக்க பாருங்க. மார்னிங் டூ ஈவினிங் ஃபுல் டே பிஸியா இருக்கணும். அந்த மைண்ட வந்து நீங்க வந்து டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரொம்ப சிம்பிள். அத விட்டுட்டு நீங்க வந்து நான் நோ ஃபேப் இருக்கிறேன். நான் மாஸ்டர்பேஷன் பண்ணக்கூடாது. நான் பான் பார்க்கக்கூடாது. சில நண்பர்கள் பான் பிளாக்கர் ஆப் யூஸ் பண்ணுவாங்க. பான் பிளாக்கர் ஆப்லாம் பார்த்தீங்கன்னா, ஆ லாங் டெர்ம்க்கு உங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணாது. சும்மா ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு வேணா கண்ட்ரோல் வருமே தவிர, அதுக்கு மேல ஹெல்ப் பண்ணாது. அப்போ ஃபர்ஸ்ட்டு நீங்க உங்க மைண்ட வந்து மைண்ட் செட்ட ஃபார்ம் பண்ணணும். மைண்ட் செட் இஸ் எவ்ரிதிங். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அத விட்டுட்டு பான் பிளாக்கர் ஆப் வச்சிருக்கிறேன். இதெல்லாம் எந்த யூஸுமே ஆவாது. ஃபர்ஸ்ட்டு நீங்க முடிவு பண்ணுங்க. நான் இந்தந்த விஷயத்த இழந்துட்டேன். எதனால? மாஸ்டர்பேஷன் அடிக்ஷனால இவ்ளோ விஷயத்த இழந்துட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு இழக்கத்துக்கு ஒண்ணுமே இல்ல. நான் என் லைஃப்ப நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறேன். என் லைஃப் திரும்ப ரிவர்ஸ்ல போறது எனக்கு விருப்பம் இல்ல. நான் நியூட்ரலுக்கு கொண்டு வந்து, ஒரு ஸ்டெபிலிட்டி கொண்டு வந்து, ஃபார்வர்ட்ல மூவ் ஆகி போப்போறேன். அதுக்காக நான் ஒரு கோல செட் பண்றேன். ஒரு ட்ரீம செட் பண்றேன். அப்ப டெய்லியும் என்னோட டேவ ஃபுல்லா அ பிளான் பண்றேன். ஓகேங்களா? டே பிளான் பண்ணி காலைல எழுந்து ப்ராப்பரா யோகா, மெடிடேஷன் பண்ணிட்டு, என்னுடைய ஒர்க்க பார்த்துட்டு, ஈவினிங்கு ஒர்க் அவுட்டு, மெடிடேஷன், டின்னரு, ஸ்லீப்பிங். இந்த ரொட்டீன கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். நான் ஏன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன்னா, இதில எது கொலாப்ஸ் ஆனாலும் உங்க நோ ஃபேப் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடும். இதுதான் உண்ம. ஓகே. 90 டேஸ்க்கு மேல வரக்கூடிய நண்பர்களுக்கு நான் சொல்றது, 90 டேஸ் 1 இயர் வந்துட்டீங்கன்னா, வுமன்ஸ் அட்ராக்ஷன் கண்டிப்பா வரும். அந்த டைம்ல நீங்க வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் 1 இயர் வந்துட்டேன். எனக்கு எல்லாமே தெரியும். நான் நெனச்சது நடக்கும். நான் நெனச்சது தான் எல்லாமே. என்னால எல்லாம் முடியும். ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல தலைகீழ ஆடுனீங்க அப்டின்னா, இறைவன் வந்து தண்டிச்சுருவாரு. யாரு மூலியமாவது உணர்த்துவாரு.
அசிங்கப்படுத்தி உணர்த்துவார், அவமானப்படுத்தி உணர்த்துவார், அடித்து உணர்த்துவார், திட்டி உணர்த்துவார். இல்லைன்னா அவர் கொடுத்த எல்லா கிஃப்ட் எல்லாத்தையும் பிடிங்கின்னு நடு ரோட்டில் நிற்க வச்சு உணர்த்துவார். எப்படியாவது உங்களுக்கு உணர்த்தி விடுவார். அதனால் எக்காரணம் கொண்டும் நான் 1 இயர் கிராஸ் ஆகிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஓவர் கான்ஃபிடென்ஸில் எதையும் பண்ணிடாதீங்க. எப்பயுமே பாஸ்ட்டை மறந்துடாதீங்க. பாஸ்ட்டு தான் உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். ஓகேங்களா? எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? நோ ஃபேப்பை ஏன் ஸ்டார்ட் பண்ணீங்க? அதுக்கு முன்னாடி லைஃப் எப்படி போயிட்டு இருந்தது? இதை வந்து மறந்துடவே கூடாது. யுவர் பெஸ்ட் டீச்சர் இஸ் யுவர் லாஸ்ட் மிஸ்டேக். அதை வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுருக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், முடியுன்றதுக்காக எதையும் பண்ணக்கூடாது. தேவைக்காக மட்டும்தான் பண்ணணும். என்னாலேயே மாஸ்டர்பேஷன் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. தேவையா இல்லையா? இதுதான். இப்போ முடிவு உங்கள் கையில். என்னால் முடிஞ்ச கைடன்ஸு கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டேன். இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். புரியலைன்னா திரும்ப கேளுங்க. நிறைய விஷயங்கள் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இந்த பவர் ஆஃப் பிரம்மச்சரியம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. விருப்பம் இருந்தால் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நன்றி.